ஹலோ கைஸ். என்னன்னாக்கா, இந்த ஒர்க் அவுட்டு விஷயமாக பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நிறைய விதமாக சொல்கிறாங்க. ஒரு சேனலில் பார்த்தோம்னா 45 மினிட்ஸுக்கு மேலே ஒர்க் அவுட் வந்து அதாவது ஓவர் ஒர்க் அவுட் போகும்போது அதுக்கு எந்த பலனும் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு சில வீடியோவில் வருது. இது நான் இன்டெப்த்தாக போக விரும்பலை. நான் புரிஞ்சுக்கிட்ட வரைக்கும் இப்படி தான் இவங்க சொல்கிறாங்க. அப்படி ஒன்று இருக்குது. இன்னொரு சேனலில் இன்னொருத்தர் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ ஒரு ஒர்க் அவுட் வந்து ஒரு மசிலுக்கு நம்ம எடுக்கிறோம், ஒரு பைசெப்ஸுக்கு ஒரு ஆர்ம்ஸுக்கு எடுக்கிறோம் அப்படின்ற பட்சத்தில் ஒரு நாளைக்கு ஒரு மசில், அதாவது இன்றைக்கி ஆர்ம்ஸு, நாளைக்கு வந்து செஸ்ட்டு, ஸோ இந்த மாதிரி போகும்போது வீக்லி வந்து ஒரு நாளைக்கு ஒரு மசில், ஒரு டைம் வந்து ஒரு மசிலை கிழித்து அதை வந்து ரிப்பேர் பண்ணுறோம் அப்படின்னு கணக்கு பண்ணும்போது வருஷத்தில் 52 வாரம் 52 தடவை அவ்வளோதான் வருது. பட் நம்ம மசிலுக்கு 48 மணி நேரம் வந்து போதுமானது அது வந்து ரிப்பேர் ஆகிறதுக்கு. அப்படின்னும்போது வீக்லி வந்து 2 டைமு அல்லது 3 டைம், அதாவது 1 to 1 நாள் வந்து மசிலை வந்து நம்ம வந்து ட்ரெயின் பண்ணலாம் அப்படின்னு வரும்போது, ஒரு நாளைக்கு நம்ம வந்து இப்போ மண்டேன்னு வச்சுக்கிட்டிங்கனாக்கா பைசெப்ஸு, அதாவது ஆர்ம்ஸு, ஷோல்ட்ரு, இது ரெண்டையும் சேர்த்து பண்ணுற மாதிரி வருது. இது ஒவ்வொன்றுத்துக்கும் நம்ம 4 வேரியேஷன் போட்டால் கூட ஒவ்வொரு வேரியேஷனுக்கும் எப்படி பார்த்தீங்கன்னாலும் 3 செட்டாவது மினிமம், அட்லீஸ்ட் 2 செட்டாவது நீங்கள் போடுற மாதிரி வரும். அப்படி கணக்கு பண்ணிங்கன்னா 4 இதில் 4 அதில் 4 8 8 2 16 செட்டு நீங்கள் வந்து கணக்கு வரும் உங்களுக்கு அதை பண்ணிங்கன்னா. அப்படிங்கும்போது இதில் 45 மினிட்ஸ் வந்து எப்படி பத்தும் அப்படிங்கிற மாதிரி ஒன்று வருது. எனக்கு அப்படியே ஒரே கன்ஃபியூஷனாக இருக்குது. உங்களுக்கு யாரா இல்லை இப்படி தான் பண்ணணும்னு இருக்கான்னு எனக்கு தெரியல. ஸோ இல்லை வந்து நீங்கள் வந்து 2 பண்ணுங்க, 2 பண்ணும்போது வேரியேஷனை கம்மி பண்ணிக்கிட்டு போகலாம் அப்படின்ற மாதிரி இருக்கான்னு எனக்கு தெரியல. பட் நிறைய பேர் சொல்கிறது, ஒரு சில பேர் நான் 2-3 சேனலில் பார்த்தா இது தான் வருது. கேள்வியே ஒன்றும் புரியல, ஒரு மாதிரி குழப்பிவிட்டணும். ஒன்றும் இல்லை, ரொம்ப சிம்பிள் தான். 45 மினிட்ஸ் தான் பண்ணணும்னு சொல்கிறீங்க, அப்போ தான் கரெக்டாக மசில் வந்து க்ரோத் இருக்குன்றீங்க. அதே சமயத்தில் வாரத்தில் 2-3 தடவை வந்து மசிலை வந்து ட்ரெயின் பண்ணலாங்கிறீங்க. இது எப்படி சாத்தியமாகும் அப்படிங்கிறது எனக்கு சந்தேகம். யாராவது தெரிஞ்சவங்க தயவு செஞ்சு சொல்லுங்கள், சரியா? கேள்வி புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன்.